சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு தம்பி. இங்கிலீஷா? ஹலோ அண்ணா, மில்லுக்கு லோடு வந்துட்டு இருக்கு பாருங்க, இறக்கி வைங்களேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு கொஞ்சம் உட்காருங்க, இன்னொரு லோடு வரும், அது எல்லாத்தையும் இறக்கி வைங்க. சரியா தம்பி? இருங்க, போன்ல பேசிட்டு இருக்கேன்ல. ஆமாண்ணே. எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க இந்த போனை பேசி முடிக்க மாட்டீங்க தம்பி. வராத போனை இல்லாத ஆளுகிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு. யாருக்கு இங்கிலீஷ் தெரியாது? ஏங்க எனக்கு தெரியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? விடுங்க தம்பி, நான் ஏதாவது படிச்ச ஆளுகிட்ட போய் ஃபார்மா ஃபில் பண்ணிக்கிறேன். ஏங்க நான் உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டேனா? நீங்க கொடுங்க, நான் ஃபில் பண்ணி தரேன்னு சொன்னேனா? உங்க முகரையை பார்த்து தான் நான் ஏமாந்துட்டேன் தம்பி. எனக்கு தெரிஞ்ச அரைக்குறை இங்கிலீஷ் கூட உங்களுக்கு தெரியாது போல் இருக்க. ஏங்க அசிங்கப்படுத்துறீங்களா? இந்த பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன தம்பி சண்டைக்கு வரீங்க? பின்ன சும்மா நிக்கிறவன சொரிஞ்சு விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. என்னடா பிரச்சனை? ஏமா பார்த்தா படிச்ச பிள்ளை மாதிரி தெரிஞ்சதுமா. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். திருவிழால காணாம போற பிள்ளை மாதிரி பேந்த முழிக்கிறாரு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணுமா? அதுவும் இவனுக்கு இவன் பெரிய இங்கிலீஷ்ல எழுத தெரியாது. இவன் எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுவான்? பாருங்க தாத்தா, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துறான். என்னாச்சுமா? ஒண்ணுல தாத்தா, இவன் 10ஆம் கிளாஸ் கூட தாண்டல. ஒரு வயசான மனுஷன் ஃபார்மை ஃபில் பண்ண சொன்னா அவர்கிட்ட போய் ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கான். தேவையா இவனுக்கு? சும்மாரு சொல்லிட்டேன். அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது டீச்சர் கிட்ட தகராறு பண்ணாம இருந்திருப்பாம்னா இன்னைக்கு ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆயிருப்பான். எது இந்த மூஞ்சி? ஏன் பேரனுக்கு என்ன தாத்தா, வாய் இருக்குங்கிறதுக்காக இப்படி எல்லாம் போய் சொல்லக்கூடாது. 10ஆம் கிளாஸ் படிச்ச உன் பேரனே கலெக்டர் ஆவானா? அப்ப படிச்ச நாங்கெல்லாம் என்ன ஆவறது? ஆமா ஆமா ஆமா, ரொம்ப பெரிய படிப்பாளிங்க தான். உங்க படிப்பெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. சரி நீ போப்பா. கோச்சிட்டு போறாராமா. ஏமா எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டயாவது உரண்டு எடுத்துக்கிட்டே இருப்பியா? அப்பா என்னடி இங்க கூத்தடிச்சிட்டு இருக்க? சும்மாமா. பில் கட்டியாச்சாப்பா? இப்பதான் கதிரிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அவனை ஏமா கஷ்டப்படுத்துறீங்க? என்கிட்ட கொடுத்திருந்தா நானே கட்டியிருப்பேன்ல. இல்ல, அவனே கட்டிக்கிட்டோம். அம்மா எப்படி இருக்கு இப்போ? ஏதோ பரவாயில்லம்மா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நன்றிங்கிறதா இல்லல்ல? முப்பது வருஷமா வெக்கமானத்தெல்லாம் விட்டுட்டு உன் வீடே கதின்னு கிடக்குறனே, என்னை விட உனக்கு உன் புள்ளதான் பெருசா போயிட்டான்ல? என்னடி இப்படி பேசுற? வாய மூடுமா. உங்க அம்மா அவங்க புள்ள பேரை சொல்லி புலம்புனாங்கன்னு கேட்டப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ இப்படியெல்லாம் மாறுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் என் புருஷன் பிள்ளைங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு இவ்ளோ கஷ்டப்படணும்? உன் வீட்டுல இருக்கிறதுனாலதான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னும் கல்யாணமே நடக்கல. ரோட்ல போற வரவெல்லாம் உன் வீட்டுல மேல சத்தம் கேட்டுருமான்னு கேட்டு சவடால் விடுறான். எல்லா அவமானத்தையும் கேட்டுக்கிட்டு மனச கல்லாக்கிக்கிட்டு நான் அமைதியா தானே இருந்தேன். ஆனா உனக்கு உன் புள்ளதான் முக்கியம் இல்ல? அவனை மட்டும்தான் நீ பெத்தியா? என்ன தத்தெடுத்தியா இல்ல தவிட்டுக்கு வாங்கிட்டு வந்தியா? உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட இருந்து பாத்துக்கிறதுக்கு நாங்க வேணும். இப்ப மட்டும் எக்கேடோ கிட்ட போங்கன்னு உங்களை விட்டுட்டு எவ்வளையோ இழுத்துட்டு ஓடி போனவன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டான். அப்படிதானே? இல்லடி, பேசாத. இன்னொரு தடவை நீ அவன் பேரை சொன்னன்னு எனக்கு தெரிஞ்சது, போய் சேர்ந்தா சரிதான் சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பெரிய என்னம்மா? என்னங்க சத்தம்? குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கோம். என்ன? எங்க குடும்ப விஷயம் பேசிட்டு இருக்கோம் டாக்டர். இப்போதைக்கு இவங்க டிஸ்சார்ஜ் ஆனாலும் இவங்க பேஷண்ட் தான், அது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க. ஏன் அவங்க இப்படி பாடாப்படுத்துறீங்க? அவங்க டென்ஷன் ஆக கூடாது. அவங்க டென்ஷன் ஆனா மறுபடியும் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்.
பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியல? டாக்டர், உங்களுக்கு தான் தெரியல. பேஷண்ட் கூட எப்படி பேசுறது பேசக்கூடாதுன்றலாம் அப்புறம். ஆனா என் பொண்டாட்டி கிட்ட எப்படி பேசணுங்கிறது உங்களுக்கு இன்னும் தெரியல. கொஞ்சம் தெரிஞ்சுட்டு என்ன பேசுங்க. சொல்றீங்க? அவரை விடுங்க டாக்டர். இப்போ அம்மாக்கு எல்லாம் சரியாயிடுச்சுல? ஓகே தானே? வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? இங்க பாருங்க, ஆபரேஷன் வரைக்கும் போக வேண்டியதா இருந்தது. நல்ல வேளை நாங்க காப்பாத்திட்டோம். எது? நீங்க காப்பாத்துனீங்களா? மஞ்ச தண்ணி தெளிச்சு கந்த சஷ்டி கவசம் பாடி படாத பாடுபட்டு நாங்க அவங்கள காப்பாத்திருக்கோம். அப்படின்னா உங்க பாட்டிய சன்னதியில ஒரு பெட்டை போட்டு படுக்க வச்சு அப்புறம் சக்கரை பொங்கலை கரைச்சு சலைன் பாட்டில ஏத்த வேண்டியதானே? எதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டு வந்தீங்க? என்ன டாக்டர், ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? பின் என்னங்க, இந்த பாட்டிய கண்ணு முழிக்க வைக்கிறதுக்குள்ள எங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? உங்க பொண்ணுங்க 3 பேரும் சேர்ந்து எங்க ஹாஸ்பிடலே ஒன்று இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. பாதி பேரு துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரே ஓடிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். டாக்டர், இப்ப என்ன எங்க அம்மாக்கு நிஜமாவே உடம்பு சரியாயிடுச்சா இல்ல என் பொண்ணுங்க பண்ற அட்டகாசம் தாங்க முடியாம நீங்களாவே அனுப்பி வைக்கிறீங்களா? நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்குங்க, எங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு. அதனாலதான் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு உங்க அம்மாவை காப்பாத்தி இருக்கோம். என்னாச்சு டாக்டர்? தம்பி, உங்க வீட்டு ஆளுங்க டார்ச்சர் தாங்க முடியல. இவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. உங்க பாட்டி குணமாயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்களால ஒரு சின்ன அதிர்ச்சி கூட தாங்க முடியாது. அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா நீங்க யாருமே அதை சரியா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியலையே. ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். உங்க பாட்டி உயிர் உங்களுக்கு முக்கியம்னா இதுக்கு மேல கேர்ஃபுல்லா இருங்க. இல்ல அவங்கள பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னா நீங்க வழக்கம் போல என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. மன்னிச்சிருங்க டாக்டர், நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க பாட்டியை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். டேக் கேர். அப்போ அவங்க கிளம்பலாமா டாக்டர்? தாராளமா. எப்போ விளையாட்டுத்தனமா தான் இருப்பீங்களா? வீட்ல தான் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து கூடவா? உங்க சேட்டையெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கோங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறேன், ஷூட்டிங் பண்றேன், மேக்கப் போடுறேன்னு ஏதாவது ஆட்டம் போட்டீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நாங்க ஒன்னும் சேட்டெல்லாம் பண்ற ஆளுங்க இல்ல, யாரு? நல்ல பசங்க நீங்க தான். தானே? சரி கிளம்பலாம்டா. அம்மா வா. வாங்க. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு அர்ச்சனை? அம்சவேணி, துலாம் ராசி. நம்ம சிதம்பரையா வைஃப் அம்சவேணிக்கு தானே? ஆமா. அந்த அம்மா வீட்ல இருக்கிறவங்க கூட வந்து வேண்டல, நீ அர்ச்சனை பண்ற? உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா. ஓம் அன்னையே போற்றி, ஓம் ஒரு நிமிஷம் இருங்க. ஆதிபராசக்தியே. இன்னொரு பேருக்கும் அர்ச்சனை பண்ணணும். சொல்லுமா. பிரபாகரன், மேஷ ராசி, கிருத்திகை லக்னம். இது அம்சவேணி அம்மா பையனுக்கு தானே? ஆமா. அவர் பேருக்கு இன்னைக்கு எதுக்கு அர்ச்சனை? ப்ளீஸ் அர்ச்சனை பண்ணுங்களேன்.